ஏற்கனவே சொன்னேன், இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் என்பது வர இருக்கு. ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாநிலங்கள் அனைத்துமே இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தேர்தலை சந்திக்க இருக்கு. ஹரியானா பொறுத்த வரைக்கும் அங்கே ஜாட் மக்கள் ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆனால் ஜேஜேபி கட்சியை உடைச்சதுனால அங்கே ஜாட் மக்கள் கோவமாக இருக்காங்க. நேற்று அமைச்சரவையே பார்த்தீங்கன்னா ஜாட் அல்லாத மக்களுக்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஹேமந்த் சோரனை கைது பண்ணதுனால ஒரு பழங்குடி சீட்டில் கூட பாஜக ஜார்க்கண்டில் ஜெயிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் ஜார்க்கண்டில் அமைச்சராக பொறுப்பேற்றவர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா நான் ட்ரைபல் குரூப்பாக இருக்கிறாங்க. அதாவது ட்ரைபல் அல்லாத சமூகங்களுக்கு கையில் எடுக்கணும், நம்மளுக்கு தேர்தலில் உதவும் அப்படின்றக்காண்டி இப்படியான அமைச்சர் பொறுப்பை மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா அண்ட் பீகார் இந்த ரெண்டு தேர்தலுங்க ரொம்ப முக்கியமான தேர்தல். இதில் பீகார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. ஏன்னா அடுத்த வருடம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இதில் கண்டிப்பாக நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் தான் போட்டியிட போகிறாரு. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ரெண்டு பேர் இணைஞ்சு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்படுது. இன்னொரு பக்கம் ஆர்ஜேடி பெரிய கட்சியாக இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கூட்டணி சேர்ந்தாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிதிஷ்குமார் ஆர்ஜேடி பக்கம் போயிடுவார். ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றிய அரசில் பங்கெடுப்பார், மாநிலத்தை கைவிட்டுருவார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அவர் மாநில அரசியலில் தான் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒன்றியத்தில் சில பேரை மட்டும்தான் எம்பிக்களாக மாற்றிருக்கிறார். அப்போ எம்பிக்களுடைய அமைச்சர் பதவியை விட தனக்கு சிஎம் பதவி என்பது நிதிஷ்குமாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது வரக்கூடிய தேர்தலில் மக்கள் ஆர்ஜேடிக்கு அதிகமாக ஓட்டு போட்டு கூட்டணி அமைச்சா அங்கே ஆட்சி அமைக்கலாம் என்ற சூழல் வந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக ஒன்றியத்தில் பாஜக கூட்டணியை வாபஸ் வாங்கிட்டு ஆர்ஜேடி கூட கூட்டணி அமைச்சு சிஎம் ஆகக்கூடிய வேளையில் நிதிஷ்குமார் ஈடுபடுவார். அல்லது இந்தியா கூட்டணியுடைய துணை பிரதமர் பதவியை வாங்கிட்டு ஆர்ஜேடியுடைய தேஜஸ்வி யாதவை பீகாருடைய முதலமைச்சராக்குவார் நிதிஷ்குமார். இதற்கான அதிக வாய்ப்புகள் என்பது பீகாரில் இருக்கு. அப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் இப்படியான முடிவை எடுக்க விடாமல் ஆக்கணும் அப்படின்னா நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி என்பது பெரும்பான்மை இடங்களில் கூட்டணி ஆட்சியாக அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாய நிலைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறாரு. சரி, இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் வரக்கூடிய அக்டோபர் மாதமே தேர்தல் நடக்க இருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா அஜித் பவாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்றது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா. அஜித் பவாருடைய 10 முதல் 15 எம்எல்ஏக்கள் இப்போவே சரத்பவார் கூட தொடர்பில் இருக்காங்கன்ற செய்தி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ஏக்நாத் சிண்டே அவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இணையமைச்சர் பதவி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய எம்பிக்களுமே 4 எம்பிக்கள் எங்களுடைய தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சஞ்சய் ராவத் நேற்றைக்கே அறிவிப்பை பண்ணிட்டாரு. இப்போ ஏக்நாத் சிண்டேவோட எம்எல்ஏக்களுமே உத்தவ் தாக்கரே பக்கம் போயிடுவாங்களோ என்ற அச்சம் ஏக்நாத் சிண்டேக்கு வந்ததுனால தான் சீக்கிரமே அமைச்சரவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். எங்க ஒன்றியத்தில் மட்டுமல்ல மாநிலத்திலுமே ஏன் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உத்தவ் தாக்கரே பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காகவே அமைச்சரவையை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா எங்கூட இருந்துருவாங்கன்ற நிலைக்கு ஏக்நாத் சிண்டே வந்திருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, ஏக்நாத் சிண்டேவையும் அஜித் பவாரும் அவ்வளவு ஈஸியாக பதவியை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. கட்சி அவங்க கண்ட்ரோலில் வந்திருக்கு. அப்போ எப்படியாவது ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. பாஜகவுக்குமே பீகாரில் எப்படி நிதிஷ்குமாரை ஜெயிச்ச வைக்க ஆகணுமோ அதே போல் ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரை ஜெயிக்க வச்சு ஆக வேண்டிய கட்டாய நிலைக்கு மோடி அவர்கள் இருக்கிறாரு. அப்படி ஜெயிக்க வைக்கலைன்னா என்ன ஆகும்னா எல்லா எம்பி எம்எல்ஏக்களுமே அந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த பக்கம் போயிட்டா இன்னைக்கு ஓபிஎஸ் வேற வழி இல்லாமல் எப்படி இபிஎஸ் கிட்ட தூது போய் சரண்டர் ஆகக்கூடிய நிலையை எடுத்திருக்கிறாரோ அதே போலவே ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் அவங்கவுங்க தலைவர்கள்ட்ட போய் எங்களை மன்னிச்சுக்கங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா பாஜகவுக்கு மாநிலத்தில் மட்டுமல்ல ஒன்றியத்திலுமே ஆட்சி என்பது கவிழ்ந்துரும். அப்படி கவிழ் விடாமல் செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே மோடி கண்டிப்பாக செய்வார். ஏன்னா 2024 இந்த சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் என்சிபியாக இருக்கட்டும் ஏக்நாத் சிண்டேவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் மோடியோட உதவி தேவை, பாஜகவோட உதவி தேவை. அதே போல் மோடிக்கு ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரோட உதவியும் தேவை. இந்த ரெண்டு பேரோடைய நினைப்பும் அடிமட்டமாக மாறுறது என்பது மகாராஷ்டிரா மக்கள் ஓட்டு போடுறதுல தான் இருக்குது. ஆனால் மகாராஷ்டிராவில் இப்போயே சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ராஜ் தாக்கரேவை பிஜேபி கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. ராஜ் தாக்கரே பொறுத்த வரைக்கும் அவர் மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கே என்று பேசக்கூடியவர். அங்கே மும்பையிலேயோ அல்லது இன்னும் பிற பகுதியில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்கள் இருக்காங்களா, குஜராத்தி அல்லது பீகாரி அல்லது ஹிந்தி பேசக்கூடியவர்கள், தமிழர்கள், இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராஜ் தாக்கரேவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர்கள். அப்போ ராஜ் தாக்கரேவை கூட்டணியில் சேர்ந்ததுனால தான் இந்த எம்பி தேர்தலே பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டேவுக்கு ஓட்டு போட்ட வட மாநிலத்தவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடவே இல்லை. பிஜேபிக்கு
தக்க பகாடத்தை போட்டாங்க. அப்போ ராஜ் தாக்கரேவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலையுமே இந்த கூட்டணியில் அவர் தொடர்ந்தார் அப்படின்னா மரண அடி என்பது பாஜகவுக்கு விழதான் போகுது. அப்படி விழுந்துச்சுன்னா அது ஏக்நாத் சிண்டே அஜித் பவாருடைய எம்பி எம்எல்ஏக்களோட டிரான்ஸ்ஃபரில் போய் முடியும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா ஒன்றியத்திலையும் ஆட்சிக்கு விழக்கூடிய சூழல் என்பது மோடிக்கு உருவாயிரும். சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆந்திராவில் பாஜகவுடைய உதவி என்பது தேவையில்லை. ஏன்னா அவர் தனி பெரும்பான்மையோட வந்துட்டார். அப்போ இந்த நிதிஷ்குமாரும் சரி செண்டேவும் சரி அவங்க தோற்கடிக்கப்பட்டாலோ அவங்க ஒன்றியத்தில் வாபஸ் வாங்கினாலோ சந்திரபாபு நாயுடு வாபஸ் வாங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் என்பது இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த ஒரு வருஷம் என்பது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இருக்க தான் போகுது. குறிப்பாக இந்த 6 மாத காலம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் இதில் அவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு சொல்லி விதிங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு சொந்த கட்சியிலே இப்படி பல்ட் அடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பது மோடிக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்துருக்கு. கூட்டணி கட்சிகளுமே அரசியலமைப்பு சட்டத்தை உறுதிமொழி ஏற்பதனால அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்ற முடியாத சூழல் என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் வந்திருக்கு அப்படின்றத இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சே நம்மளால் பார்க்க முடியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.